கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கப்பல் கவிழும் அபாயம் ஏற்படும் கட்டத்துல ஒருவர் மட்டுமே தப்பிக்கிறதுக்கு ஒரு படகு இருக்கு. மனைவியை பின்னாடி தள்ளிட்டு கணவன் முந்திக்கிட்டு அந்த படகுல ஏறி தப்பிக்க முயற்சி பண்றாரு. அப்போ கணவனை நோக்கி மனைவி சத்தமா இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மாணவர்களை பார்த்து இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்த ஆசிரியர் கேட்கிறாரு. எல்லா மாணவர்களும் பல வகையான பதில சொல்றாங்க. ஒரு மாணவன் மட்டும் அமைதியாவே இருக்கிறான். டீச்சர் கேட்கறாங்க, ஏன்பா உனக்கு எதுவும் யோசனை தோணலையா அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னா, நம்ம பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. எப்படிப்பா இந்த கதை உனக்கு முன்னாடி தெரியுமா, எங்கேயாவது கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டீச்சர், எங்க அம்மாவும் சாவறதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட இதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். அந்த மௌனத்திற்கு பிறகு ஆசிரியர் கதையை தொடர்ந்தார். தனி ஆளாக அவர்களது பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்தார். அவரின் மரணத்தின் பின்னர் பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தன் அப்பா எழுதிய டைரியை எடுத்து படிச்சு பார்க்குறாங்க. அப்பதான் அவளுக்கு தெரியும் அம்மாவுக்கு உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கு அப்படின்னு. அப்பா எழுதியிருந்தாரு, உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும். நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று. நான் என்ன செய்ய? நமது பெண்ணை வளர்த்திருக்க வேண்டும். நான் மட்டும் தப்ப வேண்டியிருந்தது. கதையை இதோடு முடித்துவிட்டு அந்த ஆசிரியர் கூறினார், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பலவிதமான சம்பவங்கள் நடக்கும். ஒருத்தர் ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சூழ்நிலை தான் அதுக்கான காரணம். அது என்னன்னே தெரிஞ்சுக்காமலையும் புரிஞ்சுக்காமலையும் அவங்கள நம்ம குறை சொல்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு.